தேவனை சந்தோஷப்படுத்துவதே என்னுடைய நோக்கம். என்னுடைய நோக்கம் அதான் அழகா சொல்லுது. எபேசியர் 5:10 படிங்க. எபிசியன்ஸ் 5:10. புதிய ஏற்பாட்டில் 268 பின்னால. ஓகே, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். ஆனா புதிய மொழிபெயர்ப்பு எப்படியுமே சொல்லுது. பழைய மொழிபெயர்ப்பு கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆனா புதிய மொழிபெயர்ப்பு கிறிஸ்துவை பிரியப்படுத்துவது என்ன என்பதை கண்டறிந்து பின்பு அதை செய்யுங்கள். முதல்ல தெரிஞ்சுக்கங்க, பிறகு அதை செய்யுங்க. ஆண்டவரை பிரியப்படுத்துறது எப்படின்னு சோதித்து பாருங்கள் வாசிக்கிறோம். ஆனா நீங்க முதல்ல கண்டுபிடிங்க, அவருக்கு எது பிடிக்கும்னு கண்டுபிடிங்க, பிறகு அதை செய்யுங்க. அதுதான் அந்த வசனத்தினுடைய தமிழாக்கம். அப்படி எது பிடிக்கும் என்று கண்டுபிடித்து அதை மட்டும் செய்து அவரை சிரிக்க வைத்த, சூப்பர் அப்படின்னு ஒரு முக மலர்ச்சியோட அவரை சிரிக்க வச்ச ஒரு ஆள் தான் நோவா. ஆதியாகமத்துக்கு வாங்க. அவர் காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாமே எப்படி இருந்தாங்க? ஆண்டவர் சொல்றாரு, படிக்கிறீங்களா? 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் ஒழுக்கமா வாழ்ந்தது ஒரே ஒரு ஆள் தான். அதனால தான் முந்தின வசனம். இப்ப 8ஆம் வசனம் படிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன்? அவன் காலத்துல வாழ்ந்த எல்லாருக்குள்ள இந்த ஒரு மனுஷன்தான் ஒழுக்கமா அல்லது ஒழுக்கத்தை எதிர்பார்த்த ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழ்ந்தான். ஒழுங்கா இருக்கணும் எதிர்பார்த்த அவருக்கு பிரியமா வாழ்ந்தான். அதுதான் அர்த்தம். தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான் போட்டிருக்க. என்ன அர்த்தம்? அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவர் எதிர்பார்த்ததை செய்தார். கடவுள் எதிர்பார்த்த வாழ்க்கையே வாழ்ந்தார். வாட் காட் எக்ஸ்பெக்டட் நோவா லிவ்ட். நோவா கடவுள் எதிர்பார்த்தபடி வாழ்ந்தார். அதுதான் அவரை சந்தோஷப்படுத்திற்று. நோவா செய்த காரியம் எல்லாம் என்ன நம்ம படிச்சு பார்க்கலாமா? அப்ப எப்படி நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்தலாம்னா, எல்லாவற்றை விட, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட நம்ம அவரை அதிகம் நேசிக்கும் போது, when we love him more than all, எல்லாத்தை விட அவரை அதிகமா முதலிடத்துல வச்சு நம்ம நேசிக்கும் போது அவர் சந்தோஷப்படுறார். ஆண்டவரை நேசிக்கணும் என்பது ஒரு கட்டளை. எல்லாத்தை விட அதிகமா நேசிக்கணும் அவருடைய எதிர்பார்ப்பு. புதிய ஏற்பாட்டு கட்டளையே 2 தாங்க. பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளை இருக்கு, நிறைய கட்டளைகள் இருக்கு. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் வந்த கட்டளைகள் சுமார் 613. 613, 613 மோசைக் லா, இந்த சட்டங்களுக்கு விளக்கங்கள் எல்லாம். ஆனா புதிய ஏற்பாட்டில் 2 தான். அந்த 2க்கு விளக்கம் தான் 613. 613 தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லை. 613 என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த 613 2 பிரிவா இருக்கு. புதிய ஏற்பாட்டில் 2 பிரிவா இருக்கு. 613 சட்டங்களும், எல்லா சட்டங்களும் 2 செக்ஷன் தான். ஒன்னு கடவுளை நேசி, இன்னொன்னு மனிதனை நேசி. லவ் காட், லவ் மேன். லவ் காட். How do you love God? How to love God? Love the Lord your God with all of your heart, full heart, with all of your heart, with all of your mind, with all of your strength. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோட நேசிக்கணும். முழு இதயத்தோட நேசிக்கணும். முழு பலத்தோட நேசிக்கணும். முழு மனதோட நேசிக்கணும். முழு சிந்தையோட. அதுதான் ஆண்டு புதிய ஏற்பாட்டில் சொல்ற நமக்கு பெரிய கட்டளை. அப்ப எல்லாத்த விட நான் அவரைத்தான் நேசிக்கிறேன், அவர் தான் எனக்கு டாப், அவர் தான் ஃபர்ஸ்ட், அவர் தான் பெஸ்ட்ங்கிற இடத்துல வச்சா தான் அவர் சந்தோஷப்படுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஆண்டவரை நேசிக்கிறேன்னு அவனை சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்கிறத செய்யாம இருந்தேன்னா அது உண்மை அல்ல. ஒருவரை நேசிக்கிறேன்னு சொல்லிவிட்டால் நான் அவர் எதிர்பார்க்கிறதை செய்ய வேண்டும். நல்ல கவனிங்க. அப்ப அன்பு என்றால் என்ன? கீழ்ப்படிதல் தான் அன்பு. அன்பு என்பது கீழ்ப்படிதல். ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு கீழ்ப்படுகிறோமோ அதுதான் அன்பு. ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதே அன்பு. இருக்கா இல்லையா? அவருடைய கற்பனைகளுக்கு
அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவுதான், கீழ்ப்படிகிறது தான் தேவ அன்பு பூரணப்பட்டிருக்குது. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள். பிரதர் இதை செய்யுங்க பிரதர், பிரதர் பாபு பிரதர் சொல்றேன்னா, கஷ்டமான வேலை, நாளைக்கு லீவ் போட முடியாது, ஆனால் ஒரு காரியத்தை கேட்குறேன் பிரதர், நாளைக்கு கொஞ்சம் எனக்கு செய்யணும்னு சொன்னீங்கன்னா, என் மேலே அன்பு வச்சிருக்கிறாங்கன்னா வந்துடுறேன் பாஸ்டர். முக்கியமான வேலை இருக்கலாம் நாளைக்கு ஒரு கம்பெனியில், அதை 2வது இடத்துக்கு வச்சுக்கிட்டு நான் சொன்னதை முதல் இடத்துல வச்சு வந்துடுறேன் பாஸ்டர், நான் வந்துடுறேன், பரவாயில்லையா நீங்கள் போங்க பாஸ்டர், நான் பார்த்துக்கிறேன், அதை நீங்கள் சொல்லிட்டீங்களே நான் பார்த்துட்றேன் அப்படிங்கிற இடத்துக்கு எப்போ வரோன்னா, நம்ம யாரை ஒருத்தர் அப்படி சொல்கிறாங்களே அவங்கள எந்த இடத்துல வச்சிருக்கிறோம். ஆண்டவரை வாழ்க்கையில் முதல் இடத்துல வைக்கிறதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. கைத்தட்டி ஒரு அலையில சொல்லுங்க, நல்லா கைத்தட்டுங்க, சந்தோஷமா நீங்கள் அவரை நேசித்து கைத்தட்டுங்க. ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாரும் தெரிஞ்சுங்க. சும்மா கழுத்தில் சிலுவையை போட்டுட்டு சுற்றுறது இல்லை, வீட்டில் சிலுவை அடையாளம் போட்டுட்டு இருக்கிறது இல்லை, வசனத்தை வீட்டில் வச்சிருக்கிறது மட்டும் இல்லை, லைஃப்பில் அவர் தான் பெஸ்ட். அவரை வச்சிருக்கிறேன், அவர் சொல்லிட்டான செஞ்சிருவேன், எனக்கு எது சொல்லிட்டாலும் செஞ்சிருவேன். ஒரு ஆமேன் கேட்கலாமா? நோவா அந்த லெவல்ல இருந்தாரு. நோவா கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆண்டவரை நோவா நேசிச்சாருங்கிறத அவருக்கு கீழ்ப்படிஞ்சு காட்டினாரு. நோவா அப்படியே செய்தான். இருக்கா? படிங்க அந்த 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நோவா அப்படியே செய்தான். அடுத்து அதோட விட்டுருக்கலாம்ல. நோவா அப்படியே செய்தான் என்று விடாம அடுத்த லைன், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாம் செஞ்சாரு. ஆண்டவர் நோவாவுக்கு கொடுத்தது கற்பனை பண்ண முடியாத பெரிய வேலைங்க. கற்பனை பண்ண முடியாத வேலை. இங்கிருந்து சும்மா ஒரு 500 அடி நீளம் இருக்கக்கூடிய பெரிய ஒரு கப்பலை கட்டுங்கிறாரு. கட்டுன உடனே நோவா ஓகேன்ட்டாரு, எப்படிலாம் செய்யணும்ட்டாரு. நோவாவுக்கு எவ்வளவு கேள்வி இருந்திருக்கும். இந்த கப்பலை கட்டினா கப்பல் எதுல போகும்? தண்ணியில தான் போகணும். நியரஸ்ட் சீஷோரே நோவாவுக்கு இருந்த இடத்துலேருந்து அருகில் இருந்த கடற்கரை. இப்போ நமக்கு அருகில்னா கடற்கரை எங்கே இருக்கு? கல்பாக்கம் இல்லைன்னா கூவத்தூர், 40 கிலோமீட்டர். நமக்கு பக்கத்தில் இருக்கிற கடல் 40 கிலோமீட்டர். இந்த பக்கம் தெற்கு பக்கம் போனீங்கன்னா கன்னியாகுமரிக்கு போகணும், மேற்கு பக்கம் போனீங்கன்னா கேரளா தாண்டணும். நமக்கு பக்கத்தில் இருக்கிற கடல் இந்த பக்கம் இருக்கு, கிழக்கு பக்கம் ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கு. நோவாவுக்கு பக்கத்தில் இருந்த கடலே பல 100 மைலுக்கு அந்த பக்கம். சரி, இந்த கப்பலை செஞ்சா எப்படி இதை தூக்கி எங்க கொண்டு போறது? கடலுக்கு எப்படி கொண்டு போறது? பெரிய கேள்வி. மழையை பார்த்ததே இல்லை. மூடு பனியை வச்சுதான் ஆண்டவர் அந்த மரம் செடிக்குள்ள ஆசீர்வதிக்கிறாரு. மழையை பார்த்ததே இல்லை, ஆனா மழை வரும்னாரு. மழையை பார்க்காத ஆள்கிட்ட மழை வரும்னு சொல்லி பெரிய கப்பலை கட்ட சொல்லி, அடுத்தது இந்த எல்லா விதமான மிருகங்கள் எல்லாத்தையும் உள்ளவர் இதெல்லாம் போய் இழுத்துட்டு வர முடியுமா? இதெல்லாம் நடக்கிற கதையா? முயலை பிடிக்க போனா அது ஒரு பக்கம் ஓடும், நரியை பிடிக்க போனா அது ஒரு பக்கம் ஓடும். சிங்கத்தை நீங்க போய் பிடிக்க முடியுமா? இந்த காலத்தை கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி ஒன்று ஆண்டவர் உங்களை செய்யணும்னு சொன்னார். ஆண்டவரே சாரி நமக்கு இது ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன், நீங்க வேற யாரையாவது பாருங்கன்னு மோசே சொன்னார்ல. அவ்வளவு ஈஸியான ஜாப் இல்லை. The Bible says Noah did according to the word of God. தேவன் சொன்னபடி நோவா செய்தார். அதுதான் அவர் மேல இருந்த அன்பு. என் ஆண்டவர் உன்னை செய்ய சொல்றாரு, நான் கீழ்ப்படுகிறேன். ஏன்னா அவர் சொல்லிட்டா நான் செய்யாம இருக்க முடியாது. கைத்தட்டலாம் ஆண்டவருக்கு. அவர் சொல்லிட்டா நான் செய்யாம இருக்க முடியாது. அவர் சொல்லிட்டா நான் செய்யாம இருக்க முடியாது. ஸோ நோவாவுக்கு பயம், நோவாவுக்கு சந்தேகம், நோவாவுக்கு குழப்பம் இதெல்லாம் இருந்திருக்கும். எல்லாம் இருந்தாலுமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய அது அங்கே வர்றவங்க போறவங்க எல்லாம் பாருங்க. எத்தனை வருஷம் ஆச்சு நோவா கட்டினாரு? வேலையை கட்ட சொல்லுங்க, 120 வருஷம். அதுல ஒரு நாள் கூட மழை வரல. ஏதாவது நாள் தூறல் போட்டாலாவது இதை மாதிரி தான் சார் வரும்னு சொல்லிக்கலாம். ஒரு நாள் கூட மழை வரல 120 வருஷத்துல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தன் என்னெல்லாம் பேசியிருப்பாங்க.
வர்றவங்க போகிறவங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு முன்னால் கட்டிட்டு இருக்கான் பெரிய பிரம்மாண்டமாக. இங்கேருந்து பெட்ரோல் பங்க் வரைக்கும் இருக்கிற ஒரு பெரிய கப்பல் மாதிரி உனக்கு கட்டும். எத்தனை பேர் போயிருப்பான் அந்த ரோட்டில் பக்கத்தில் எல்லாம் வேலை கட்டுறாராம்ப்பா. இது எவன் அங்கே தீர்ப்பவன், எப்போ போவோம், எங்கே போவோம், என்னெல்லாம் பேசியிருப்பான். நோவா சோர்ந்து போகிற மாதிரி. ஒருத்தர் சொன்னார், நோவாவுக்கு தைரியம் கொடுத்தது நோவாவின் மனைவி மட்டும்தான். கவலைப்படாதீங்க தான், நீங்கள் செய்யுங்க, கடவுள் கைவிட மாட்டார், செய்யுங்க. அந்த அம்மா பேரே பைபிள் இல்லை. ஒரு அல்ல சொல்லுங்க, ரொம்ப சோகமாக சொல்கிறீங்க. ஆமாம், ஏன்னா நம்ம யாரும் இப்படி தைரியப்படுத்துறது இல்லை. ஏதோ இந்த வயசான காலத்து நிம்மதியாக வீட்டில் உட்காந்து விட்டுட்டு கப்பலை கட்டுறோம் அப்படி இப்படின்னு போகிறாரேன்ட்டு அதைரியப்படுத்தி பேசுகிறது தான் நம்ம பழகிட்டோம். நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி ஒருத்தரும் ரட்சிக்கப்படல, கப்பலை கட்டிட்டாரு. நோவாவின் மனைவி தான் பெரிய சப்போர்ட்டு. அவங்க என்ன பேசுனாங்கன்னே பைபிள் இல்லை. நான் குடும்பத்தில் தைரியம், ஒரு ஆறுதல், அதுவே ஒரு பெரிய மினிஸ்ட்ரி இல்லை? அதான் பெரிய மினிஸ்ட்ரி. ஒரு மனைவியினுடைய பெரிய மினிஸ்ட்ரி கணவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆறுதல் சொல்றது, அதுவும் நம்ம ரட்சிக்கப்பட்டவங்கன்னா நம்ம ஜபமே பெரிய ஆசீர்வாதம். கணவருக்காக ஜெபிக்கிற ஜபமே பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நோவாவுக்கு 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. எபிரேயர், டக்குன்னு எடுங்க, வேகமா எடுங்க. ஆ ஆ ஆ காணாதவைகளை குறித்து இல்ல, காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று சூப்பர். ஆண்டவர் சொன்னார். இப்ப என்ன சொல்றார் ஆண்டவர்? நோவாவே, இந்த உலகத்துல யாருமே சரியில்லை, நீ தான் கொஞ்சம் எனக்காக என் மேல அன்பு வச்சு எனக்காக வாழ்ற. ஸோ ஒன்றை நான் காப்பாற்ற போறேன். ஒரு கப்பலை செய், ஒரு பேழையை செய். அதுக்கு எதுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா பெரிய கப்பல் இல்லை? பட் நான் சொல்றேன், செய். கேள்வி கேட்காத, நான் சொல்றத நம்பு. ஏன்னா நீ என் மேல அன்பு வச்சிருக்கிற, இவ்வளவு என்ன நேசிக்கிற ஒன்ன நான் உன்னை எல்லாரை விட விசேஷப்படுத்த போறேன். எல்லாரை விட நான் உன்னை விசேஷப்படுத்தி ஸ்பெஷலா உன்னை மாத்த போறேன் அப்படின்னு ஆண்டவர் நோவாட்ட பேச, நோவா ஆண்டவரை நேசித்தார் என்பதை கீழ்ப்படிந்து காட்டினார். கீழ்ப்படியாத அன்பு அன்பே கிடையாது. தெரிஞ்சுக்க, நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம்னா அவருக்கு கீழ்ப்படிவோம். அவருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது. சபைக்கு வர சொல்றாரு, சபைக்கு வருவேன் இல்ல, ஊழியம் செய்ய சொல்றாரு, சபைக்கு வருவேன், ஊழியெல்லாம் செய்ய முடியாது. அப்ப இது பாதி கீழ்ப்படிதல். அரைகுறையான கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைக்கு சமம். ஒன்னு செய்வேன், ஒன்னு செய்ய மாட்டேன், ஒன்னு செய்வேன், ஒன்னு செய்ய மாட்டேன். எனக்கு எது ஒத்து வருதோ அதை செய்வேன், எது எனக்கு கஷ்டமா இருக்கோ செய்ய மாட்டேன். இன்னைக்கு கீழ்ப்படிதல் இப்படிதான் இருக்கு மக்கள் வாழ்க்கையில. செட்டானா வருவேன், எனக்கு இது ஒத்து வரலையா, அப்ப நம்ம அதை பழகிறது இல்லை, அவரை நேசிக்கிறோன்னு காட்டுறது இல்லை. நம்மளை பாதிக்காம இருக்கிறது வரைக்கும் ஓகே, நம்மளை எது பாதிக்குதோ அதெல்லாம் செய்ய முடியாதுங்க. ஆண்டவர் சொல்ல, ஒருவன் தான் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என் பின்னால வந்தாதான் நீ எனக்கு எப்படி இருக்க முடியும்? சீஷனா இருக்க முடியும். செல்ஃப் டினையல், சுய வெறுப்புன்னு சொல்ற. நேசிக்கிறோங்கிறதுக்காக நான் செய்ய ஆயத்தம். நோவா ஆண்டவரை நேசிச்சாருங்கிறத ரெண்டாவது கீழ்ப்படிஞ்சு காட்டினார். 1000 கேள்வி இருந்தாலும் அவர் சொன்னாரு, அவருக்கு நான் செய்யறேன், அவர் என்னை கைவிட மாட்டார். அவரை நம்பினாரு. நோவா ஆண்டவரை நம்புறாரு. இப்போ ஒருத்தர் மேல அன்பு வச்சு நம்ம கீழ்ப்படியணும்னா நம்பணும், நம்பினா தானே முடியும். ஆபிரகாம் அப்படிதான் போனார். அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல தான் போகும் இடம் இன்னதென்று சொல்லுங்க, அறியாமல் புறப்பட்டு போனான். ஆண்டவர் ஒரு காரியம் செய்ய சொல்லும் போது எல்லா விளக்கமும் நமக்கு சொல்ல அவசியம் இல்லை. எல்லா விளக்கங்களும் ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு, எல்லா டீட்டெயிலும் சொல்ல மாட்டார். உன்னை செய்யும் பாரு, செய்யும் போது அடுத்தது செய்ய சொல்வார், போன்னு சொல்லுவார். பவுலுக்கு சொல்றாருல, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? என்ன சொன்னாரு? நீ பட்டணத்துக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியது அங்க உனக்கு சொல்லப்படும். இருக்கா இல்லையா? ஃபுல் டீட்டெயில் கொடுத்துறாரா? அடுத்த 45 வருஷம் 50 வருஷம் என் லைஃபுக்குரிய ஃபுல் மாஸ்டர் பிளானை தரமாட்டாரு. இப்போ என்ன செய்யணும், இந்த மாசம் என்ன செய்யணும், இந்த 3 மாசத்துல என்ன செய்யணும், அதை செஞ்சீங்கன்னா அடுத்த வெளிப்பாடு தருவார். வாழ்க்கையின் முழு திட்டங்களையும் தேவன் சொல்பவர் அல்ல, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து நீ இப்படி செய்தா இப்படி பிரச்சனை எல்லாம் வரும், இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க, நல்ல கையை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன். புரியுதோ புரியலையோ கீழ்ப்படுகிறேன், அதுதான் அன்பு. ஆமென். புரியாட்டாலும் கீழ்ப்படிவேன். வாங்குறாரு, வரேன், எங்க போறீங்க தெரியல, தெரியாமல் போனான். நம்பிக்கை எவ்வளவு நம்பி இருக்கணும் ஆண்டவர் மேல. அப்ப நீங்க ஒருத்தரை நேசிக்கணும்னா அவரை நம்பணும். நம்புவீங்க. நீங்க கீழ்ப்படியணும்னா அவரை நம்பணும். அவரை நம்பணும்னா அவரை அறியணும். the more you know, the more you can trust. நான் சொல்றேன் இப்ப தம்பி கிறிஸ்தோபர் நாளைக்கு ஒன்று சொல்றாரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன். நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன்னா தைரியமா போலாம். நான் பார்த்துக்கிறேன், தைரியமா போலாம். பாஸ் சொல்லிட்டாங்க, ஒன்றும் கவலைப்படல. ஒன்றும் தம்பி நீ போ தம்பி, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் வச்சுங்களேன். அப்போ என்ன எந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்தா, என் மேலே நம்பிக்கை இருந்தா, பாஸ் தான் சொல்லிட்டாங்களே பிரச்சனை இல்லை அப்படின்னு தைரியமா போகலாம். உங்களுக்கு தைரியம் எப்போ வரும்? நீங்க எப்போ கீழ்ப்படுவீங்க? எப்போ நீங்க அவரை நேசிக்கிறீங்கன்னா அவரை அதிகம் அறியும் போதுதான். இல்ல அதான் திரும்ப திரும்ப கேட்கிறோம், இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி. அப்ப கிட்ட வர வர அவரை அறிய அறிய கீழ்ப்படிதல் எளிதா மாறும். ஒபீடியன்ஸ் பிகம்ஸ் வெரி ஈஸி. எனக்கு தெரியுங்க, அவர் சொன்னா என்ன செய்வார்? கண்டிப்பா செஞ்சிருவாரு. ஏன்னா அவரை எனக்கு தெரியும். அடுத்து அவர் எனக்கு தீமை செய்ய மாட்டாரு, அவரை எனக்கு தெரியும். அவர் சொன்ன வாக்கு கொடுத்தாருன்னா கண்டிப்பா மாற மாட்டாரு. ஏன்னா அவரை எனக்கு சொல்லுங்க தெரியும். அவர் எனக்கு தெரியும். வாக்கு பண்ணினவர், வாக்கு தத்தம் பண்ணி உண்மையுள்ளவர். அவர் அப்படியே தேவன் பொய் சொல்ல எழுதி வச்சிருக்காரு. எனக்கு அவரை தெரியும். அப்ப அவரை எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு நீங்க அவரை நம்புவீங்க. எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு அவரை நேசிப்பீங்க. ஆமென் கேட்கலாமா? இதெல்லாம் இன்டர் லிங்க்டு, இன்டர் ரிலேட்டட், ஒன்னோட ஒன்று சங்கிலி மாதிரி. தெரியாத ஒரு ஆள் நேசிக்க முடியுமா? தெரியாத ஒரு ஆளுக்கு கீழ்ப்படிவோமா? தெரியாத ஒரு ஆள் ஒன்று சொல்லிட்டா நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோம். அவரை தெரியும் எனக்கு. அவர் என்ன என்ன சொல்றாரு எனக்கு தெரியும். ஸோ மோர் அபவுட் ஹிம். இல்லை பாடுறோம், மோர் லவ். உங்களை இன்னும் அதிகமாக நேசிக்கணும் ஆண்டவரே. உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் எப்படி இருக்கிறாரு? வல்லவரா இருக்கார். கைத்தட்டி வல்ல சொல்லுங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை கடைசி வர நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கு அவரை தெரியும். உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் உள்ளங்கையில உன்னை வரைஞ்சு வச்சுக்க. தாயே தன் பிள்ளைய மறக்கலாம், ஆனா நான் உன்னை எவ்வளவு சொல்லியிருக்காரு எனக்கு தெரியுங்க. எவ்வளவு உங்களுக்கு ஆண்டவரை தெரியும்? அதான் கேள்வி. எவ்வளவு தெரியும்? how much you know your God? உங்க ஆண்டவர் எவ்வளவு தெரியும்? நோவா ஆண்டவர் அந்த அளவுக்கு அறிஞ்சிருந்தனால என்ன சொன்னாலும் செய்யறாரு. சந்தேகம் வருது, குழப்பம் வருது. எப்படி இந்த கப்பல் இங்கிருந்து போக போகுது? மழையை பார்த்ததில்ல, அது எப்படி வரும் என்ன ஒண்ணுமே புரியல. ஆனாலும் நோவா கீழ்ப்படிந்தார், அப்படியே செய்தார். கைவத்தி ஒரு அலையில சொல்லாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம், புரியுதோ புரியலையோ, நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னா அவரை துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆமென் கேட்கலாமா? இன்னும் துதிப்பேன். 42ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்ல, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவும் மேல், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்களை நிந்திப்பது நாள்தோறும் என் எலும்புகளை உருவ குத்துற மாதிரி இருக்கு. ஆனால் என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம். எனக்கு கண்ணீரா இருக்கு, கண்ணீரே உணவா இருக்கு. ஜெபம் பண்றேன், கத்தர் பதில் கொடுக்கல. ஆனாலும் என் ஆண்டவரை பத்தி எனக்கு ஒன்று தெரியும், அவர் தாமதம் பண்ணினாலும் என்னை கைவிட மாட்டாரு. ஐ நோ மை காட், ஐ நோ மை காட். என் தேவன் தாமதம் பண்ணினாலும் என்னை கைவிட மாட்டார். அதனால சொல்றாரு, எனக்கு அற்புதம் செய்தாருன்னு துதிக்காட்டாலும், என் தேவையை சந்திச்சா துதிக்காட்டாலும், அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் இன்னும் துதிப்பேன். துதிப்பேன் என்பதில் இன்னும் துதிப்பேன். இந்த நெருக்கத்திலேயுமா துதிப்பேன். ஜபத்துக்கு பதில் வரலையே துதிப்பேன்.
கேட்டது தரலையே, துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். அதுதான் அவர் மேல வச்சிருக்கிற அசைக்க முடியாத ஒரு அன்பு. அந்த நிலைக்கு தேவன் உங்களை என்னை கொண்டு வர விரும்புகிறார். ஆமேன் கேட்கலாமா? இப்ப நோவா அந்த பேழை செஞ்சு முடிச்சு சொன்ன மாதிரி செஞ்சாரு. ஆண்டவர் காப்பாத்தினார். தண்ணி வந்துச்சு, பேழை மிதந்துச்சு. அப்படியே ஒரு வருஷத்துக்கு மேல தண்ணிலேயே நின்றுச்சு பேழை. அப்புறம் பூமியில கீழே வந்த உடனே நோவா செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு நன்றி சொன்னார். கை வச்சு ஒரு அலையில சொல்லுங்க. தினமும் நன்றி சொல்ற ஒரு ஆளா இருங்க. நன்றி சொல்லு. இப்படிலாம் பழகணும் தான் பாட்டு பாடுறோம். நிறைய பாட்டு நன்றி சொல்லாமல் இருக்கவே. அந்த பாட்டு பாடும்போது மட்டும் நம்ம நன்றி சொல்ல அர்த்தம் இல்லை, நம்ம நடந்துக்கிற விதம். எனக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு என்னை படிக்க வச்சாருன்னு வைங்களேன். எனக்கு ஒரு ஐயா ஃபீஸ் கட்டினாங்க நான் பைபிள் கால் படிக்கும்போது. இன்னைக்கும் அவரை நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏதாவது நான் திரும்ப கொடுக்கலாமா, ஏதாவது நான் கிஃப்ட் கொடுக்கலாமா, எப்படியாவது பேசலாமா அப்படின்னு சொல்லி நான் ஏதாவது திரும்ப கொடுக்க முடியுமான்னு நினைக்கிறேன். நான் படிக்கும்போது உதவி செய்ததுக்கு. அவங்க எங்கேயோ இருக்காங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன். ஆனால் மனசில் கூட ஒரு 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 தவறான எண்ணம் நம்ம வரல அந்த ஆளை பற்றி. ஏன்னா நமக்கு உதவி செஞ்சுருக்காங்க. எண்ணமும் அவரால் தான் நிரம்பி இருக்கு. 2 வருஷம் பைபிள் காலேஜில் படிக்கும்போது பல இடத்துல சொல்கிறேன். நான் குட் ஃப்ரைடே அன்றைக்கு ஒரு சாட்சியை ஏஞ்சல் டிவியில் பேட்டி எடுத்தாங்க. அந்த பேட்டி குட் ஃப்ரைடே அன்றைக்கு தான் வெளியிடுறாங்க. யார் இவர் யாரோ அப்படின்னு ஒரு இதில் நம்ம சாட்சி. அப்போ எனக்கு வேதாகம கல்லூரியில் படிப்பதற்கு உதவி செய்த இன்பராஜ் ஜான்சன் அப்படிங்கிற ஒரு அண்ணன், அவங்க அதை பார்த்துருந்துருக்காங்க. குட் ஃப்ரைடே சாயந்தரம் அப்படி பார்த்துருந்தா நம்மளை 20 வருஷம் பொறுத்து. நான் ஸ்கூல் படித்து பைபிள் காலேஜ் வந்த பிறகு ஒரு 20 வருஷமாக நான் எங்கே இருக்கிறேன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த சாட்சி மூலமாக நான் சொல்லும்போது சொல்கிறேன், எனக்கு இப்படி ஒருத்தர் உதவி செய்தாங்க, ஆண்டவர் அவங்க மூலமாக எனக்கு உதவி செய்தார். நான் இன்றைக்கும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். வீடியோவில் சொல்கிறேன். அவங்க எங்கன்னு எனக்கு தெரில, ஃபோன் நம்பர் இல்லை. அதை பார்த்துட்டு ஃபோன் நம்பரும் போடலை நம்ம சாட்சி. எங்கேயோ கேட்டு எடுத்து அன்னைக்கு நைட்டு என்னை கூப்பிட்டு தம்பி யேசுதாசன் கூப்பிட்ட உடனே அப்புறம் அண்ணே எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்பா சாட்சி சொன்னப்பா இப்போதான்ப்பா கேட்டேன், எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சப்பா, எல்லாம் மறந்துட்டான்ப்பா, நீ என் பேரை வேற சொல்லி. அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஒரு விதம் சொன்னா அவரு சிரிக்க வச்சேன் அவரை. அல்லையில சொல்லாம எல்லாம் சொல்லும்போது ஒண்ணுமே சொல்லாம இருந்தா அவர் பார்த்துருந்தாருன்னா, நன்றி கட்டவனா இருக்கான் பாருவேன், நம்ம உதவி செஞ்சு படித்தவன் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே நினைச்சிருப்பாரா, வருத்தப்பட்டிருப்பாரு. நான் உண்மையான நன்றி சொல்ற இதயத்தோட சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நான் கோயம்புத்தூருக்கு ஒரு மீட்டிங் போறேன். கோயில்பட்டியில் ஒரு மீட்டிங் போயிட்டு கோயம்புத்தூர் போகிறேன்னொன்னே என்னோட மீட்டிங் நோட்டீஸை பார்த்துட்டு, தம்பி நீ கோயம்புத்தூர் வர்றேன்னு நான் பார்க்குறேன், மீட்டிங் வரேன். ஆமாம் அண்ணே வரேன்னு. அவங்க வந்துட்டாங்க எனக்கு முன்னால் அந்த இடத்துக்கு. அவங்களுக்கு என்ன பார்க்கணும் ஆசை, எனக்கு அவங்கள பார்க்கணும் ஆசை. ஆண்டவர் ஸ்தோத்திரம். கோயில்பட்டிக்கு நான் போயிருந்தேன். கோயில்பட்டி கூட்டம் முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் ட்ரெயினில். என் கையில் ஒரு 5000 ரூபாய் காணி கொடுத்தாங்க ஒருத்தர். 5000 காணிக்க ட்ரெயினுக்கு எல்லாம் கெடுத்தா நான் அதை அப்படியே கவரில் வச்சுருந்தேன். நேரம் அடுத்த நாள் அவரை பார்த்தா அதை அப்படியே நான் கொடுத்துட்டேன். அதில் அவ்வளோ சந்தோஷம். வாங்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அது பிறகு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டிருந்தேன். தம்பி எங்கள் வீட்டுக்கு வரணுன்னாங்க. நான் பின்னால் ஒருத்தர் பைக்கில் போகிறேன், அவர் முன்னால் போகிறார். கூலிங் கிளாஸ் போட்டிருந்தேன். அவர் கண்ணாடி போடலை. அவங்க கூலிங் கிளாஸ் போடாமல் நம்ம போடுறதா, அவர் காசு கொடுத்து படித்த நம்ம கூலிங் கிளாஸ் போட்டு போகிறதும் அவங்க போடாமல் இருக்கட்டு. வீட்டுக்கு போன உடனே அண்ணே இந்த கூலிங் கிளாஸை நீங்கள் வச்சிங்கண்ணே. எனக்கு இன்னும் என்ன கொடுக்கலாம்னு தோணுது. நன்றி இருந்தால் கொடுக்க தோணும். நன்றி இருக்கிறவங்க கொடுக்க தோணும். அல்லையில சொல்லாம இப்படிலாம் கொடுக்கணும், இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்காது. இன்னும் கொடுக்கலாமா? நான் சொல்லும்போது சிலர் நீங்க எப்படி எடுத்துக்கிறது தெரியல, என் அனுபவத்தை சொல்றேன். அதுல அவ்வளவு சந்தோஷம் இருக்க சொல்றேன். விளம்பரப்படுத்துறதுக்கு அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாரு, நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் சொல்றது ஆண்டவர் அதை கொடுக்கும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதனால அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. அவர் இன்னொரு மீட்டிங் போனேன், அங்கே வந்துட்டாங்க. ஒரு யூத் மீட்டிங், ஒரு 1000 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க என்னோட எவ்வளவு பெரியவங்க. தம்பி வரானே ஒரு யூத் மீட்டிங்ல பேச வரான்னு அவங்க உட்கார்ந்துருந்தாங்க. அப்படியே ஆண்டவர் அந்த நம்மளை பார்த்தவொடனே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். கர்த்தர் நம்மளை பார்த்தவொடனே இப்படிதான் சந்தோஷப்பட விரும்புறாரு. கைத்தட்டி வர மகனே
உனக்கு இதை செய்தேன், உனக்கு அதை செய்கிறேன், அதை செய்கிறேன், உனக்கு இதை செய்கிறேன், நீ நல்லா இருக்கிறதுக்கு என்னெல்லாமோ செய்கிறேன், ஏதோ இன்னைக்கு என் கிருபையினால நீ நல்லா இருக்கிற, ஆனால் நன்றியா இருக்கிறியா? நான் ஏறி போகிறதுக்கு மேலே ஏணி மாதிரி ஏறி போகிறதுக்கு எத்தனையோ பேர் உதவியாக இருந்தாங்க. அதில் அண்ணே நான் ஒரு நாள் மறக்க முடியாதுன்னேன்னு அடிக்கடி சொல்லுவோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அப்புறம் ஊருக்கு ஒரு முறை போனேன், ஒரு கிஃப்ட் வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு தான் தோணும். ஏன்? ஒரு நன்றி, அந்த சந்தோஷம். அவங்க சந்தோஷம் வந்தால் நல்லா இருக்கும்ல. அவங்களுக்கு ஒன்றும் ஒரு குறை இல்லை, நல்லா இருக்காங்க, வசதியாக இருக்காங்க. ஆனால் நமக்கு அவங்களுக்கு ஒன்று கொடுத்தா சந்தோஷமா இருக்குமே. ஆண்டவரும் அப்படிதாங்க. நீங்கள் ஒருத்தரை நேசிச்சிங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஆளாக இருப்பீங்க. அல்ல சொல்லாமா? கொடுக்காம இருந்துட்டு நான் நேசிக்கிறேங்கிறது அது அன்ஃபேர், அது உண்மை அல்ல. அன்பு இல்லாமல் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காம அன்பு கூற முடியாது. அன்பு இல்லாமல் கொடுக்கலாம், அந்த போப்பா அப்படின்னு கொடுத்துடலாம், அன்பு இல்லாமல் கொடுத்துடலாம். ஆனால் ஒரு ஆளுக்கு அன்பு இருந்தால் நீங்கள் கொடுக்குற ஆளாக தான் இருப்பீங்க. You will be a giver and you will be a generous giver. நீங்க கொடுக்கிற ஆளா இருப்பீங்க, தாராளமா கொடுக்கிற ஆளா இருப்பீங்க. கஞ்சத்தனமே உங்ககிட்ட இருக்காது. உலகத்துல ஒரு மனுஷனுக்கே நம்ம கொடுக்க நினைக்கிறோமே, வானமும் பூமியும் படைத்த தெய்வத்துக்கு நம்ம எவ்வளவு கொடுக்கணும்? அவர் எவ்வளவு நமக்கு தந்திருக்கிறார்? கையை தட்டி ஒரு ஆளில சொல்லுங்க. அவரை நேசிக்கிறோம் என்பதை அவருக்கு கீழ்ப்படிந்து காட்டுவோம். அவருக்கு கீழ்ப்படியணும்னா அவரை எனக்கு தெரியும், அவர் உன்னை செய்ய சொன்னார்னா அதுல நஷ்டம் சொல்லுங்க வராது, அதுல தீமை இருக்காது, அது பிரச்சனையா முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு அவரை தெரியும். அதனால அவருக்கு நான் நன்றி சொல்றேன், நேசிக்கிறேன், கீழ்ப்படுகிறேன், நம்புறேன், நன்றியா இருக்கிறேன். அதுதான் அவரை சந்தோஷப்படுத்தும்.